வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம காலையில தூங்கி முழிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பேசுவோம். அதுக்கெல்லாம் உறுதுணையா என்னென்ன வார்த்தைகள்லாம் சிம்பிளான சாதாரண பயன்பாட்டு வார்த்தைகள், அதாவது நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ற ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தைகள், அந்த அந்த கலெக்ஷன் ஒரு ஒரு 150 வார்த்தைகள். அதுக்கு தமிழ்ல உள்ள வார்த்தைகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வார்த்தைகள் தான் நம்ம சென்டென்சஸை பில்ட் பண்ணுவோம். நம்ம பேசும்போது ஒரு ஃபுல் சென்டென்சஸ் தான் ஒரு கோர்வையா வரும்ல, அந்த சென்டென்சஸை பில்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தைகள் தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் ஒண்ணா பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. ஸோ தாக்கு, ஸோ அட்டாக். தாக்குன்னா அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லணும்ல, அதான் தாக்குறது. ஸோ அட்டாக். ஸோ அது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணாலோ, இல்லை ஒரு ஒரு ஆள் இன்னொரு ஆள் அட்டாக் பண்றதோ எல்லாமே அட்டாக் தான். ஸோ அட்டாக்குக்கு ஆப்போசிட் ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்றான்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். ஸோ இதே தான் ஸ்போர்ட்ஸ்லையும். இப்போ ஹாக்கியில இங்க இருந்து அங்க போய் கோல் அடிக்க போறாங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அங்க ஸோ அங்க இருந்து எய்த்த டீம்காரன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஒரு சைடு. ஸோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சில சமயம் அந்த அட்டாக்கே அவங்க பண்றதுக்கு முன்னாடி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது கவுண்டர் அட்டாக். அவங்க அட்டாக் எப்பவும் பண்ணுவாங்கன்னு காத்துட்டே இருப்பாங்க. அவங்க அட்டாக் பண்ணோடனே டக்குன்னு பால் எடுத்துட்டு அங்க ஓடுவாங்க. ஏன்னா அட்டாக் பண்ணும் போது அவ்வளோ அஃபென்ஸ் டீம் எல்லாம் அங்க வந்துருவாங்க கிராஸ் பண்ணி. அதனால அங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதனால டக்குன்னு அவங்க எல்லாரும் அவங்க சைடுக்கு பாஞ்சு உள்ள போயிடலாம். அது கவுண்டர் அட்டாக், அதுக்கு பேர். ஸோ தாக்குறது அட்டாக். ஸோ அது தாக்குறது ஒரு கண்ட்ரியா இன்னொரு கண்ட்ரியை தாக்குறதா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஆள் இன்னொரு ஆளா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு டீம், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு டீமா இருக்கலாம். எல்லாமே அட்டாக் தான். திருடு, ஸ்டீல், இது நமக்கு பரிச்சயமான ஒண்ணுதான். ஸ்டீல் நம்ம ஜாமான திருடலாம், காசை திருடலாம், இதயத்தை திருடலாம். ஸோ எல்லாமே ஸ்டீல் தான். திருப்பிக் கொடு, ரிட்டர்ன். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பாரோ பண்ணிட்டு போயிருக்கோம், நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு போயிருக்கோம், இல்லாட்டினா ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கோம், இல்லாட்டினா ஒரு புக்கை வாங்கியிருக்கோம். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு லைப்ரரியிலையோ ஒரு ஆல்ட்டையோ ரிட்டர்ன் பண்றது. இல்லாட்டினா அவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹெல்ப்புக்கு நம்ம மறுபடி பண்றது அவங்களுக்கு. ரிட்டர்ன் த ஃபேவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நாட் ஓன்லி யூ ரிட்டர்ன் த புக், இல்லாட்டினா அந்த மணியை ரிட்டர்ன் பண்றீங்க, அது மாதிரி ரிட்டர்ன் த ஃபேவர். அவங்க நமக்கு பண்ண ஹெல்ப்பை அதுக்கு கூடவே ஜாஸ்தியா நம்ம பண்ணுவோம்ல, அதான் ரிட்டர்னிங் த ஃபேவர். திற, ஓப்பன். ஸோ நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒண்ணுதான். ஓப்பன் த விண்டோ, ஓப்பன் த டோர், ஓப்பன் த புக், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஓப்பன், திறக்கிறது ஓப்பன். துடைக்கிறதுக்கு வைப். ஸோ ஒரு துணியை வச்சு துடைப்போம்ல, அது வைப். தூசியா இருக்கு, அதை வைப் பண்றது. இல்லை லேசா தண்ணி கொட்டிருக்கு, அதை வைப் பண்றோம் அப்படி. ஸோ வைப். துரத்து, துரத்துறது, விரட்டிட்டே போறதுன்னு சொல்லுவோம்ல, அது சேஸ். அது நமக்கு தெரியும், அது சேஸ். அதுதான் சேசிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டினா வைல்ட் கூஸ் சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுல இருந்து தான் வருது, சேஸ்ல இருந்து. துவங்கு, பிகின். ஸோ ஆரம்பிக்கிறது. ஸோ பிகின், இல்லை நம்ம ஸ்டார்டிங் சொல்லுவோம், ஸ்டார்ட்னு சொல்லுவோம், அதுவும் இதுதான். ஸோ பிகின், எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு பேர் பிகின். இந்த பிகினிங்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, பிகின். இல்லாட்டினா பிகினர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இப்பதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு ஸ்பானிஷோ ஒரு இங்கிலீஷோ நம்ம இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறோம்னா அவங்க பிகினர். தூக்கு, லிஃப்ட். ஏதாவது ஒரு ஜாமான தூக்க சொல்லுவோம்ல, லிஃப்ட். லிஃப்ட் பண்றது, குழந்தையா இருக்கட்டும் இல்ல ஒரு ஜாமானா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம தூக்குறது லிஃப்ட். இல்ல ஒரு டவுனா இருக்கான், ரொம்ப அவங்களோட ஸ்பிரிட்டையும் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்து அவங்களோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு லிஃப்ட் தான். தூங்கு,
ஸ்லீப், இது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். ஸ்லீப், ஸ்லீப்பிங், ஸ்லீப் ஆப்னியா, ஸ்லீப்பர், ஸ்லீப்பர் செல் எல்லாம் அதுலேருந்து தான் வருது. தூங்கு. தேடு, சர்ச், தேடுறது, நம்ம சர்ச். இதை நிறைய இடத்துல கல்யாணம் தேடிட்டு இருப்பாங்க, ஸோ அதுவும் சர்ச் தான். இல்லாட்டா யாராவது காணாம போயிருப்பாங்க, அவங்கள தேடுறது, அதுவும் சர்ச் தான். ஸோ சிம்பிளா வந்து தேடுறதுக்கு பேர் வந்து சர்ச். அடுத்த வார்த்தை தேய்க்கிறது, ரப். நல்லா தேய்ச்சி விடுறதுன்னு ரப் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, ரப். அது தேர்ந்தெடு, செலக்ட். ஸோ உங்க ஏதாவது இந்த மூணு ஜாமா இருக்கு, இந்த மூணுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து செலக்ட், தேர்ந்தெடுக்கிறது. இந்த மூணு ஆட்கள்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அது செலக்ட். தேர்வு செய், எலக்ட். ஸோ அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ வந்து ஒரு ஒரு பார்ட்டி, ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஸோ அதுல ஒருத்தரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம், இல்லாட்டா ஒரு மானிட்டரா ஒருத்தரை சூஸ் பண்றோம், ஸோ அது வந்து எலெக்ட். ஸோ எலெக்டுக்கும் செலக்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அது வந்து ஸோ ஒரு எலெக்ஷன், அந்த இதுல வந்து நிறைய பேர் நிக்கிறாங்க, ஸோ அதுல இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம், ஸோ அது தேர்வு செய்யறது வந்து எலெக்ட். அதே மாதிரி கிளாஸ் மானிட்டருக்கு ஒன்று வந்து இது பண்றோம்ல, அது வந்து எலெக்ட். அவங்கள வந்து தேர்வு செய்யறது among the given choices. அது வந்து தைக்கிறது வந்து சூயிங் சொல்லுவோம்ல, அது தைக்கிறது. தொடங்கு, தொடங்குங்கிறது ஸ்டார்ட். ஏற்கனவே நம்ம பிகின் பார்த்தோம், இதுவும் அதோட சேர்ந்தது தான் வந்து ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்றது, நம்ம ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஸ்டார்டிங். இல்லைன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லைன்னா கிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட், அது தொடங்குறது. தொடர் வந்து கண்டினியூ பண்றது. ஸோ நான் இதனை வந்து நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம், நாளைக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கண்டினியூ பண்றது. we will continue tomorrow அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து கண்டினியூ. தொடு, தொடுறது வந்து டச். நம்ம 5 சென்ஸ்ல வந்து அதுவும் ஒண்ணு. ஸோ டச், டச் பண்றது, டச்சிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து மனசை தொட்டுட்டுன்னு சொல்லுவோம், இட்ஸ் டச்சிங் சீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டச், அதான் டச். தோண்டு, தோண்டுனா டிக், ஒரு குழிய தோன்றது, அப்போ அது வந்து டிக், அதான் தோண்டு, தோன்றது. இல்லாட்டினா அவனே அவனுக்கு குழி பறிச்சுக்கிட்டான்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் டிக் தான், டிக். ஸோ தோலை உரிக்கிறது, வாழைப்பழ தோலா இருக்கட்டும், மனுஷங்களோட தோலா இருக்கட்டும், எதுனாலுமே இந்த தோலை உரிக்கிறது வந்து பீல், பீல். அது வந்து தோலை உரிக்கிறது, அது வந்து பீல். நடக்கிறதுக்கு வந்து வாக், நமக்கு தெரியும், வாக்கிங், வாக்கர், எல்லாமே வந்து வாக் தான், வாக்ல இருந்து வந்தது தான் வந்து. ஸோ வாக், இல்லாட்டினா சைட் வாக், ரிவர் வாக், இந்த மாதிரி போர்ட் வாக், இப்படி எல்லாமே வந்து வாக்ல இருந்து வர்றதுதான், அது நடக்கிறது. நன்றி சொல்றது, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து தேங்க். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒண்ணுதான். தேங்க்யூ, இல்லைன்னா தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ மில்லியன், ஆர் தேங்க்ஸ் அ பஞ்ச், அப்படி வந்து தேங்க் பண்றது பேசிக்கலி. ஸோ தேங்கிங் யூ அப்படின்னு நம்ம லெட்டர்ல எழுதுவோம், அது எல்லாமே நன்றி சொல்றது தான். நியமிக்கிறது வந்து அப்பாயிண்ட். ஸோ அவனை வந்து இந்த பதவிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் அப்பாயிண்ட், நியமிக்கிறது, நியமனம், அதை வந்து அதான் அப்பாயிண்ட் பண்றது. நிரப்புறக்கு வந்து ஃபில், நிரப்புங்கிறது வந்து ஃபில், அதை வந்து ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஃபில். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல நிறைய பிளாங்க் இருக்கும், அந்த இதுலலாம் வந்து இப்ப நேம், அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம்ல, அது வந்து ஃபில். நிரூபி, அப்போ நிரூபிக்கிறது வந்து ப்ரூவ். நீ வந்து என்னைய குறை சொல்ற, தப்பு சொல்ற, நான் தான் பண்ணிருக்கேன்னு சொல்ற, நீ உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, என்னை வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி, அதான் வந்து ப்ரூவ். அந்த ஐ ஹாவ் அ தியரி, அதை வந்து ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் அப்படிங்கிறது தான். நான் வந்து இப்ப நான் அசியூம் பண்றேன், இதுதான் மேபி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது உனக்கு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட் வச்சு நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரூவ். நில், நமக்கு தெரிஞ்சதான் ஸ்டாண்ட், நிக்கிறது, ஸ்டாண்ட். நிறுக்கிறதுக்கு பேர் வந்து வெய், அதுல இருந்தா உங்களுக்கு வெயிட் வருது, வெய். டீ ஆட் பண்ணீங்கன்னா வெயிட், அதுல இருந்தா வெய்ங்கிறது verb. ஸோ வெய் த ஃப்ளார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாவை கொஞ்சம் நெரு அப்படின்னு சொல்றது தான் வெய்.
நிறைவு செய், finish. finish பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து அதான் நிறைவு செய்யறது, finish. or it's a very good finish. நல்ல ஒரு முடிவு அது வந்து. so finish. finish it to completion அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து finish பண்றது basically. நிறைவேற்று, accomplish. ஸோ அதுவும் அதுதான், accomplishment, accomplishing the goals. அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அக்கம்ப்ளிஷ் பண்றது, அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து அக்கம்ப்ளிஷ். நினைவு கூர், ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து ரிமெம்பர். ஸோ அது வந்து ரிமெம்பர், அதான் வந்து ரிமெம்பரன்ஸ். இப்போ யாராவது இறந்து போயிருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்காங்க, அது வந்து ரிமெம்பரன்ஸ், அதை வந்து ஞாபகப்படுத்துறது வந்து ரிமெம்பரன்ஸ். அதுல இருந்தா வருது, ரிமெம்பர்ல இருந்தா. நீக்கு, எலிமினேட். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 5 சாய்ஸ் இருக்கு, அதுல 3 வந்து ஆப்வியஸா வந்து ஏதாவது எலிமினேட் பண்ணிடலாம், இதெல்லாம் கிடையாது. 2 தான் நமக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, இதான் டவுட்ஃபுல்லா இருக்கு. அந்த எலிமினேட் பண்றது வந்து நீக்கிறது, அதுல இருந்து கழிச்சுட்டே போறது, அதான் எலிமினேட். இல்ல ஒரு 10 டீம் வந்து ஒரு டோர்னமெண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும், குவார்டர் ஃபைனல் இல்லைன்னா செமிஃபைனலுக்கு 4 டீம் தான் போகும், மிச்சம் இருக்க 6 டீம் காட் எலிமினேட்டட்னு சொல்லுவோம்ல, அது எலிமினேட்டட். அதான் வந்து நீக்குங்கிறது எலிமினேட். இல்லாட்டினா ஐநா சபையில வந்து ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப மோசமா இது பண்ணிட்டு இருக்கறனால வந்து ஐநால இருந்து அவங்களை எலிமினேட் பண்றது, ஸோ அவங்கள வந்து வெளியே பத்துறது, ஸோ அது வந்து நீக்கிறது, எலிமினேட். ஸோ இன்னும் நல்லா நீட்டிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரெச். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கிறது வந்து இன்னும் நீட்டிக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச். நீந்துறது வந்து ஸ்விம் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, ஸ்விம்மர், ஸ்விம்மிங் எல்லாம் சொல்லுவோம்ல, அதுல இருந்து வந்ததுதான் ஸ்விம். நுழை, உள்ள நுழையிறது, அது வந்து என்டர். ஸோ இது வந்து வெரி சிம்பிள், நுழை வந்து என்டர். பகிர்ந்துக்கிறது, ஷேர். ஸோ சாப்பாடு நமக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கோம், நம்ம வந்து பக்கத்தில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, சாப்பாட்டை ஷேர் பண்ணிக்கிறது, நல்ல சாப்பாடு கொண்டு போயிருக்கோம், அது வந்து ஷேர் அப்படிங்கிறது. இல்லை அவனுக்கு பென்சில் வந்து உடஞ்சிட்டு, ஸோ நம்ம வந்து அந்த பென்சிலை ஷேர் பண்ணிக்கிறோம், நான் கொஞ்சம் நேரம் எழுதிட்டு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அவனும் அந்த பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாங்கிறத வந்து ஷேர். இல்லாட்டினா இப்போ நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கோம், ஸோ நம்மளோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் இன்னொருத்தவங்க கூட, ஸோ அதுவும் ஷேர் தான். எல்லாமே எதெல்லாம் பங்கு போடுறோமோ அதெல்லாம் வந்து ஷேர். நம்மளே வந்து அதை ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணாம அடுத்தவங்க கூட நம்ம வந்து பகிர்ந்து இருக்கிறோமோ அது வந்து ஷேர். படிக்கிறது ஸ்டடி, நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒண்ணுதான், ஸ்டடியிங், ஸ்டடி ஹால், எல்லாமே அதுல இருந்து தான் வருது. பதில் கூறு, ஸோ பேசிக்கலி ரிப்ளை. ஸோ இல்லைன்னா ரெஸ்பாண்ட். நம்ம யாராவது நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்றோம், யாராவது மெயில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்றோம், ஸோ அது வந்து ரிப்ளை. பயமுறுத்துறது, அது வந்து த்ரெட்டன் பண்றது. ஸோ நம்மளை வந்து யாராவது வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து த்ரெட்டன் பண்றது, ஸோ அதான் வந்து த்ரெட்டன். ஹி இஸ் த்ரெட்டனிங் மீ, ஸோ த்ரெட்டன். or he is using threatening words, he is trying to intimidate me, so அதான் வந்து intimidate, பயமுறுத்துறது. நான் என்னமா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சும்மா பயங்காட்டுறது இருக்குல்ல, அதான் threaten இல்லாட்டினா intimidate. பயன்படுத்து, ஸோ நம்ம வந்து நம்ம புக்லேயோ எல்லாத்துலேயுமே கிளாஸ்லேயோ நிறைய இது கற்றுக்குருவோம், ஆனால் அதை வந்து அப்ளை பண்ணணும் ரியல் லைஃப்ல. ஸோ நம்ம என்ஜினியரிங்ல எவ்வளவோ கற்றுக்குருவோம், ஆனால் வந்து யாருமே வந்து அதை வந்து நம்ம ரியல் லைஃப்லயோ ஒர்க்லயோ ஒரு 95% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அதை பயன்படுத்துறது, அதுதான் வந்து அப்ளிகேஷன், அதுல இருந்து தான் வருது அப்ளை. ஸோ பயன்படுத்துறது வந்து அப்ளை. ஸோ நீங்க வந்து இதையும் அந்த அப்ளிகேஷனையும், வேலைக்கான அப்ளிகேஷனையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இது வந்து பயன்படுத்துறது வந்து அதுக்கும் ஒரு அப்ளை தான் மீனிங். பயன்பெறு, பெனிஃபிட். ஸோ இப்போ வேற யாராவது ஒரு ஹார்ட் ஒர்க்னால
ஒரு நல்ல நம்ம வீட்டு பக்கத்துல நல்ல ரோடு வந்திருக்கு. ஸோ அதுல இருந்து நமக்கு பெனிஃபிட், நம்ம அதுல இருந்து பயன்பெறுறோம். ஸோ நம்ம வந்து கரடு முரடான ரோட்ல நம்ம போக வேண்டாம். ஸோ அது ஒன்றும் நம்மளோட பெனிஃபிட். நமக்கு வந்து கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அந்த அந்த பெனிஃபிட்டை நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அது பெனிஃபிட். ஸோ நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம அந்த பெனிஃபிட்டை அனுபவிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பயன்பெறுறது. நம்ம அப்பா அம்மாவோ தாத்தாவோ சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அந்த இதை வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம கால் மேல கால் போட்டு சாப்பிடுறோம்னா அது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ பயன்பெறுறது வந்து பெனிஃபிட். பரப்புறது, பரப்புறது வந்து ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து இப்போ கோவிட் அந்த ஸ்ப்ரெட்டா இருக்கலாம், ஒரு பேண்டமிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இது எதுனாலுமே வந்து, அதாவது நியூஸா இருக்கலாம், ஒரு ஒரு கிருமியா இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு ஸ்ப்ரெட் தான். ஒரு ரூமரா இருக்கலாம், அதுவும் ஒரு ஸ்ப்ரெட் தான். ஸோ பரப்புறது. இல்ல ஒரு சிம்பிளா நம்ம வந்து வெஸ்டர்ன் ஃபுட்ல வந்து பிரெட் மேல வந்து சும்மா ஜாம தடவுவாங்க, இல்லாட்டினா பட்டரை தடவுவாங்க, அதுவும் ஒரு ஸ்ப்ரெட் தான். ஸோ பறக்கறக்கு வந்து ஃப்ளையிங் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ளையிங், ஃப்ளை. ஸோ அது எல்லாமே வந்து பறலேருந்து வர்றது தான் வந்து ஃப்ளையிங் சாசர். பாடுறது வந்து சிங் சாங், சிங்கிங் காம்படிஷன் எல்லாமே அதுல இருந்து தான் வருது. பாடுறதுக்கு வந்து சிங். பாதிப்பு ஏற்படுத்து, அது வந்து அஃபெக்ட். ஸோ the recent floods affected நுங்கம்பாக்கம். ஸோ நுங்கம்பாக்கத்தை வந்து இப்போ சமீபத்தில் வந்த ஃப்ளட் வெள்ளம் வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு, பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த அஃபெக்ட். ஸோ சரி சொந்தங்களே, இட்ஸ் டைம் டு சே குட் பை. இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து 150 டெய்லி யூஸ் வேர்ட்ஸ், அதாவது அன்றாடம் நடப்புல நம்ம வழக்கமா யூஸ் பண்ற வார்த்தைகள். இந்த 150 வார்த்தைகள்ல வந்து ஒரு 30 பார்த்தோம் இன்னைக்கு. அதை வந்து நான் பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரிஜினல் வீடியோ ரொம்ப பெருசா 1 மணி நேரத்துக்கு மேல போனதுனால அதை ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு 4 பாட்டா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். உங்களுக்கு அது ரொம்ப பலனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க இதோட உண்மையான பலன் எப்போன்னா வந்து நீங்க இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா மனசிலாக்கிட்டு டெய்லி நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த வேர்ட்ஸை வந்து தமிழ்ல பேசும்போது கூட நீங்க இந்த வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இல்ல இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா அது கூடுதலா நல்லது. ஸோ அதுலயும் நீங்க வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், நீங்க நல்லா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு நான் 4th and final part of this series உங்களுக்கு தர்றேன். Meanwhile, please be safe. நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.